அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கின்ற இந்த சபை என்பது இரு மனங்கள் இணைகின்ற திருமண நிகழ்வு. இரு மனங்கள் மட்டுமல்லாது இதிலே இரண்டு குடும்பங்களும் இணைய போகிறது. புதிய உறவுகள் பிறக்கப் போகிறது. இதுவரை தாய் தந்தை என்று இருந்தவர்கள் மாமனார் மாமியார் என்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள். அதே போன்று பல்வேறு உறவுகள் இன்று தோன்றப் போகிறது. எனவே பிறந்த தொப்புள் குடி உறவுகளையும் பேண வேண்டும், அடுத்து குடி போகின்ற அந்த உறவையும் பேண வேண்டும். எனவே தாய் எல்லா நேரத்திலும் தாயாகத்தான் இருப்பார்கள். எனவே தாயினுடைய அந்தஸ்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி, ஒரு நாயக தோழர் வந்து கேட்பார்கள், என்னுடைய இறை தூதர் அவர்களே, நான் இந்த உலகத்திலே யாருக்கு அதிகமாக நல்லுபகாரம் செய்ய வேண்டும்? அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக, உன்னுடைய தாய்க்கு நல்லுபகாரம் செய். அடுத்ததாக கேட்டார்கள், சும்மமன், பிறகு யாருக்கு நான் செய்ய வேண்டும்? பிறகும் சொன்னார்கள், உம்முக, உன்னுடைய தாய்க்கு செய். மூன்றாவது தடவை கேட்டார்கள், அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக, உன்னுடைய தாய்க்கு செய் என்று சொன்னார்கள். பிறகு நான்காவது தடவையாக கேட்கும் பொழுதே சொன்னார்கள், அபூக, உன்னுடைய தந்தைக்கு செய் என்று சொன்னார்கள். எனவே நாம் எந்த காலத்திலும் நமக்கு எந்த உறவுகள் வந்தாலும் சரி, நம்மளுடைய தாயை எந்த நேரத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிய பெண்மணி, அவர்களுடைய பெயர் அஸ்மா. அவர்கள் இஸ்லாமை தழுவி விட்டார்கள், முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய தாய் இஸ்லாமை தழுவவில்லை. அந்த நேரத்திலே அந்த பெண்மணி சஹாபி வந்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே, நான் இஸ்லாமை தழுவி விட்டேன், ஆனால் என்னுடைய தாயார் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அவர்களுக்கு எப்படி உறவாட வேண்டும்? அவர்களோட உறவு எனக்கு எப்படி? அப்படி கேட்டாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலி உம்மக, நீ எப்படி இஸ்லாமை தழுவதற்கு முன்னால் உன்னுடைய தாயோடு இருந்தாயோ அதே போன்று நீ என்ன செய், இந்த நேரத்திலும் உன்னுடைய தாயோடு நீ உறவாட வேண்டும் என்று இஸ்லாமை தழுவிய பிறக்கும் அந்த பெண்ணுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இங்க கூடியிருக்கின்றவர்கள் கவனிக்க வேண்டும். தவாஃப், ஹஜ் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு தாய்க்கு இதைவிட சரியான ஒரு உபகாரத்தை செய்ய முடியாத அளவிற்கான ஒரு மனிதர் ஒரு பெரிய செயலை செய்கிறார். என்ன செயல் தெரியுமா? தவாஃப் என்று சொல்வார்கள். அந்த காபத்துல்லா கருப்பு கட்டிடத்தை சுற்றி வலம் வருவார்கள். அந்த வலம் வருகின்ற அந்த ஹஜ் என்ற பெரிய ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்று ஒரு தாய் விரும்புகிறார்கள். அந்த தாயினால் நடக்க இயலாது. முதுமையினுடைய உச்சம் அது. முதுமையினுடைய உச்சத்தை அடைந்ததனால் அவர்கள் நடக்க இயலவில்லை. அந்த நேரத்தில் மகனிடத்தில் ஆசையாக கேட்கிறார்கள், நானும் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ் செய்ய வேண்டும், இந்த காபத்துல்லா ஷரீஃபை வலம் பெற வேண்டும், எனக்கு நீ உதவியா என்று தன்னுடைய மகனிடத்தில் கேட்டவுடன் அந்த மகன் சொல்கிறான், நான் நிச்சயமாக உங்களுக்காக வேண்டி அந்த பணியை செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய தாயை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு ஒரு கூடையிலே வைத்துக் கொண்டு அவர்களை வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வை எல்லாரும் கவனமா கேட்கணும். ஒரு தாயினுடைய அந்தஸ்து எவ்வளவு சிறந்தது என்பதை சொல்லுகிறேன். ஒரு கூடையில் வைத்துக் கொண்டு தன்னை தாயை வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே இரண்டு அறிஞர்கள் பார்க்கிறார்கள், இந்த மகன் எவ்வளவு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய தாய்க்கு இதைவிட பெரிய ஒரு உபகாரத்தை யாராலும் செய்ய முடியுமா? எவ்வளவு பெரிய அந்தஸ்து இது, இது இறைவனிடத்திலே பெரிய நன்மையை பெறக்கூடியதே என்று இதற்கு பகரமாக இந்த உலகத்தில் யார் என்ன செய்துவிட முடியும்? ஒரு மகன் இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்கிறானே அப்படி என்று அந்த வலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த மகனை பார்த்து, தாயை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த மகனை பார்த்து அந்த இரண்டு அறிஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு பெரிய மகான் அந்த இடத்திலே வருகிறார். வந்து சொன்னார்களாம், அந்த இரண்டு அறிஞர்களிடத்திலே சொன்னார்களாம், நீங்கள் இருவர்களும் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அந்த மகன்
தன்னுடைய தாயை கூடையில் வைத்துக் கொண்டு சுமந்து வலம் வந்து கொண்டிருக்கிறானே, அந்த மகன் செய்கின்றது பெரிய உபகாரம் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? அந்த தாய் அந்த மகனை 10 மாதங்கள் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருந்தார்களே, அந்த நேரத்தில் ஒரு 8 உதைத்திருப்பானே, அதற்கு ஈடாகாது இந்த செயல் என்று சொன்னார்களாம். 10 மாதம் சுமந்திருக்கின்ற நேரத்திலே ஒரு 8 விடுவாரே, அதற்கு சமமாகாது. எனவே ஒரு தாயினுடைய அந்தஸ்தை எல்லா நேரத்திலும் கவனிக்க வேண்டும். நமக்கு புதிய உறவுகள் வந்துவிட்டது, நமக்கு எல்லா விஷயங்களும் இதற்கு கிடைத்து விட்டது என்று தாயை உதறுவது, தாயினை விட்டு அகற்றுவது ஒருபோதும் ஆகாது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு கண்ணியம் என்று சொன்னால், அதே போன்றுதான் காலம் முழுக்க நம்மை தோளில் சுமந்து கொண்டிருக்கின்ற, நெஞ்சில் சுமந்திருக்கின்ற தந்தையினுடைய அந்தஸ்தையும் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் அழகாக சொல்லுவார்கள், ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதி, இறைவனுடைய பொருத்தம் யாருடைய பொருத்தத்தில் தெரியுமா இருக்கிறது? தந்தையினுடைய பொருத்தத்தில் இருக்கிறது சொன்னாங்க. தந்தையினுடைய பொருத்தத்தை யார் பெறுகிறாரோ அவர்தான் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவார். எல்லா நேரத்திலும் ஒரு தந்தை தன்னுடைய மகனுடைய உயரத்தையும் தன்னுடைய மகனுடைய கௌரவத்தையும் என்ன செய்து கொண்டிருப்பார்? கண்காணித்துக் கொண்டே இருப்பார். தந்தையினுடைய அந்தஸ்தை கவனிக்க வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய மகன் உயர்ந்து வருவது, அவன் ஒரு வளர்ச்சி பெறும் பொழுது அவர்களுக்கு ஆனந்தத்திற்கு மேல் ஆனந்தம். கோடி கணக்கில் அவர்களுக்கு வருமானம் இருந்தாலும், அவர்களுக்கு லாபங்கள் ஈட்டினாலும், ஒரு மகன் ஒரு விஷயத்தில் அந்தஸ்து பெறுகிறான், அவன் ஒரு விஷயத்தில் நல் வழி பெறுகிறான் என்று சொன்னால் அந்த தந்தைக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, 2ஆம் கலீஃபா உமர் அவர்களை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். உமர் என்பவர்கள் பெரிய ஆட்சி செய்தார்கள், பெரிய பெரிய ஆட்சி அதிகாரங்களை பிடித்தார்கள் என்பதெல்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தந்தையாக எப்படி வெற்றி பெற்றார்கள் தெரியுமா? அவருடைய மகன் அப்துல்லா அவர்களும் உமர் அவர்களும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் ஒரு சபையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நடுவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மக்கத்து மாநகரத்திலே, இந்த பெரிய மாநகரத்திலே இருக்கின்ற ஒரு மரம் இருக்கிறது, அதனுடைய அந்த மரத்தினுடைய கிளைகள், அந்த மரத்தினுடைய இலைகள், அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு பாகமும் இந்த உலகத்திற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த மரம் எது தெரியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கின்ற அத்தனை நபர்களும் பார்த்து கேட்கிறாங்க. எந்த சஹாபி, எந்த நபித்தோழரும் பதில் அளிக்கல, யாருமே பதில் சொல்லல. எல்லாருக்கும் நபி அவர்கள் புதியதாக ஏதோ சொல்ல போகிறார்கள், ஏதோ ஒரு மரத்தை அடையாளம் காட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, அது பேரித்த மரம் தான் என்று பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொன்ன பிறகு சபை கலைந்துருச்சு. கலைந்து போகின்ற நேரத்தில் உமர் அவர்களும் அவர்களுடைய மகனார் அப்துல்லா அவர்களும் நடந்து போறாங்க வழியில. நாமளும் நம்ம பிள்ளைங்களை எத்தனை தடவை கையை பிடிச்சி கொண்டு விட்டு போயிட்டு இருப்போம், பேசிக்கிட்டே போவோம் தந்தையும் மகனாக. அப்படி பேசிக்கிட்டு போகக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல தன்னுடைய மகன் கேட்கிறாராம், சொல்றாராம், தந்தை அவர்களே, சபையிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நபிகள் நாயகம் ஒரு கேள்வி கேட்டார்கள், அதற்கு எந்த சஹாபியும் நபித்தோழரும் பதில் அளிக்கவில்லை, ஆனால் எனக்கு அந்த பதில் தெரிந்திருந்தது, எனக்கு அந்த பதில் தெரியும். அப்பொழுது கேட்டார்களாம், மகனே, அந்த பதிலை நீ சொல்லியிருந்தால் இந்த உமருக்கு, உன்னுடைய தந்தைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஆனந்தம் இருந்திருக்கும். காரணம், உமருடைய மகன் சொன்னார் என்று சொல்லும் பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தம் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பொழுது அந்த சின்ன பிஞ்சு குழந்தை அப்துல்லா அவர்கள் சொன்னார்களாம், தந்தையே, நான் சொல்லி இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் என்னை தடுத்து விட்டது. என்ன ஒழுக்கம் மகனே கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொன்னார்களாம் அப்துல்லா அவர்கள், தந்தையே, இத்தனை பெரிய நபர்கள் இருக்கின்ற நேரத்தில், பெரும் பெரும் தோழர்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சின்ன பையன் அதற்கான விடையை சொல்லிவிட்டான் என்று சொல்லும் பொழுது அது ஒழுக்கக்கேடாக நான் நினைத்தேன், எனவே சொல்லவில்லை. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நாம் ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நுஹலின், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்ற பரிசளிப்பு, அந்த அன்பளிப்பு, கிஃப்ட் என்பது ஆக சிறந்தது தெரியுமா? அஃதல மின் அதபின் ஹஸனின், நல்லொழுக்கம் தான் ஒரு மகனுக்கு தன்னுடைய தந்தை பெரிய கிஃப்டாக அன்பளிப்பாக கொடுக்க இயலும். ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்துட்டாரு, கார் வாங்கி கொடுத்துட்டாரு, பெரிய விஷயம் அல்ல. நல்லொழுக்கமை கற்பிங்க. உங்களுடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாக, இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக என்ன செய்வார்கள்? வெளி வருவார்கள். இங்கிருக்கின்ற
மணமகனுக்கும் சரி மணமகளுக்கும் சரி திருமணம் முடித்தவர்களுக்கும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவது இதுதான். நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்கள், உங்களுடைய எல்லா விஷயங்களும் சிறந்ததாக இருக்கும். மணமகனுக்கும் மணமகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 99% வெளியிலிருந்து தான் வரும். அப்படி வந்தால் கூட நாம் எப்படி இருக்க வேண்டும்? கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து அல்லாஹ் அழகாக குர்ஆனில் சொல்லுவான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 187வது வசனத்தில் சொல்லுவான், ஹுன்ன லிபாசுன் லகும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன. இதை விட பெருசா எந்த ஒரு கணவன் மனைவிக்கும் டெஃபினிஷன் சொல்ல முடியாது. ஒரு வரையறை அல்லாஹ் சொல்கிறான், உன்ன அந்த பெண்மணிகள் மனைவிமார்கள் இருக்கிறார்களே, லிபாசுன் லகும் உங்களுக்கு ஆடையாக இருப்பார்கள், வ அன்தும் லிபாசுன் லஹும் நீங்கள் அவர்களுக்கு லஹுன்ன அவர்களுக்கு ஆடையாக நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவியை ஆடையை கொண்டு ஒப்பிடுகிறான். எப்படி நம்மளுடைய உடல்களை மறைப்பதற்கு ஆடைகள் பயன்படுமோ அதே போன்றுதான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய குறைகளை என்ன செய்துவிடும்? மறைத்து வாழ வேண்டும். அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய குறைகளை மறைத்து வாழ வேண்டும் என்பதுதான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கணவன் மனைவிக்கான வரையறையாக டெஃபினிஷனாக என்ன செய்கிறான்? சொல்கிறான். எல்லா நேரங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்தில் தோற்பதை சந்தோஷமாக கருதினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல தன்னுடைய மனைவியுடைய ஆலோசனைகளை கேட்டிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்தில் விட்டு கொடுத்து வாழ்ந்ததற்காகத்தான் எல்லா நேரங்களிலும் அத்தாட்சிகள் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும் பொழுது சொன்னாங்க, நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வோம். கணவன் மனைவி ஓட்டப்பந்தயம். அப்படி கலந்து கொண்ட நேரத்தில் ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஞ்சி நான் வெற்றி பெற்று விட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோத்துட்டாங்க என்று சொல்ல வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் வஹி என்னும் அந்த தாக்கத்தை பெற்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர் இரவில் பல வானங்களை கடந்து மெஹராஜ் என்னும் பெரும் சிறப்பை பெற்றவர்கள். இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்தில் தோற்று போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்தில் விட்டு கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதைத்தான் இந்த உலகத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. நாம் நம்மளுடைய மனைவிமார்களிடத்தில் நம்மளுடைய கணவன்களிடத்தில் தோற்று போகும் நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் பெரிய வர்க்கத்துகளை என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், நம்ம திருமணங்கள் இன்னைக்கு பெரும் ஆடம்பரமாக பெரிய விஷயமாயிருச்சு. வீடியோ, போட்டோ, இவ்வளவு பெரிய மண்டபம் இதெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது 4 விஷயம்தான். ஒரு இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் 4 விஷயங்கள் தான். ஒன்னு மஹர், வந்த உடனே கேட்க வேண்டிய விஷயம் மஹர். எவ்வளவு பெண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறது? மஹர். 2வது விஷயம் ஈஜாப், மணமகளுக்கு சம்மதமா. 3வது கபூல், அந்த கணவன் ஏற்றுக்கொண்டானா ஒப்புக்கொண்டானா. 4வது விஷயம் வலிமா. வலிமா தான் இந்த இஸ்லாமிய ஷரியத்தினுடைய இந்த 4 அம்சங்கள் தான் ஷரியத். மிக மிக லேசான ஒரு விஷயம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறையில் நம்முடைய திருமணங்கள் அமைந்து இந்த மணமக்கள் இருவரும் நீடோடி அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்து வரை இவர்களுடைய பயணம் தொடர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.